டாஸ்க் வந்துட்டு இன்னைக்கு ஆக்சுவலி நான் வந்து செக் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி டாஸ்க் முடிச்சவங்க இன்னைக்கு டிஸ்ப்ளே பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். மண்டே தானே சொல்லியிருந்தேன்? ஞாபகம் இருக்கா? முடிச்சிட்டீங்களா? மேம் லாஸ்ட் வீக் நான் அட்டன் பண்ணல. ஸோ எனக்கு என்ன டாஸ்க்னு சொன்னீங்கன்னா நான் டுடே கம்ப்ளீட் பண்ணிட்டு டுமாரோ உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஓகே. நீங்க அட்டன் பண்ணல. ஓகே, நான் உங்களுக்கு டாஸ்க் என்னன்னு எண்ட்ல சொல்றேன். மத்தபடி இந்துமதி அண்ட் கார்த்திகா நான் முடிச்சிட்டேன் மேம். ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி டிஸ்ப்ளே பண்றீங்களா? ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியான டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படி கண்டினியூ பண்ணலாம். ஓகே. கார்த்திகா, நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே, அவங்க ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஓகே, ஆக்சுவலி சரண்யா, நான் உங்க 2 பேருக்கும் என்ன டாஸ்க் கொடுத்துருந்தேன் அப்படின்னா, ஃபார்ம்ஸ் வச்சுதான் டாஸ்க் கொடுத்துருந்தேன். ஓகேவா? ஒருத்தவங்கள ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மாதிரி பண்ண சொல்லியிருந்தேன். இன்னொருத்தவங்கள வந்துட்டு ஒரு கண்ட்ரி செலக்டர் அந்த மாதிரி செலக்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ண சொன்னேன். ஸோ நீங்க வந்துட்டு என்னன்னா, நார்மலா நீங்க ஃபார்ம் கிரியேட் பண்றது உங்களுக்கு தெரியும். ரியாக்ட் ஃபார்ம்ஸ் நம்ம படிச்சிருக்கோம்ல. ஸோ அந்த ரியாக்ட் ஃபார்ம்ல எப்படி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அண்ட் தென் ஒரு நார்மலா ஒரு ஒரு செலக்ட் பண்ற ஒரு கண்ட்ரியை செலக்ட் பண்றதா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு அவங்களோட ஹாபி செலக்ட் பண்றதா இருக்கட்டும், அதை வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அலர்ட் மெசேஜ் கொடுத்துட்டு அந்த அலர்ட் மெசேஜ்ல வந்துட்டு இவங்க என்ன ஃபார்ம்ல என்ட்ரு பண்ணிருக்காங்களோ அது அந்த டயலாக் பாக்ஸ்ல டிஸ்ப்ளே ஆகுற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன். ஓகேவா? ஸோ சிமிலர்லி நீங்களும் அதே மாதிரி ஒரு டாஸ்க் தான் பண்ற மாதிரி இருக்கும். என்னன்னா, இதே மாதிரி ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த ஃபார்ம்ல என்னன்னா, நீங்க என்ன எலமெண்ட்ஸ் வச்சுக்கிட்டாலும் ஓகே. ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மா இருக்கலாம். ஆர் வேற ஏதாவது லைக் நான் இப்போ ஹாபி செலக்ட் பண்றது அந்த மாதிரி சொன்னேன்ல, பாஸ்வேர்டு, இமெயிலு, எந்த இன்ஃபர்மேஷன்னாலும் நீங்க கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை கெட் பண்ணிட்டு உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னா, அலர்ட் மெசேஜ் நீங்க கெட் பண்ணிட்டு சப்மிட் கொடுப்பீங்களா? உங்களோட நேம், ஏஜ், அவங்களோட ஸ்கூலா இருக்கட்டும், இல்ல அவங்களோட ஹாபிஸ், அப்புறம் அவங்களோட கண்ட்ரி, இல்லைன்னா அவங்களோட சாய்ஸஸ், வேற ஏதாவது சாய்ஸஸ் நீங்க கெட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அலர்ட் மெசேஜ்ல நீங்க என்னென்ன டீடைல்ஸ் அவங்க இப்ப என்ன நேம் என்டர் பண்ணிருக்காங்களோ அந்த நேம், அவங்க இமெயில் என்ன என்டர் பண்ணிருக்காங்களோ அந்த இமெயில், அது அந்த டயலாக் பாக்ஸ்ல ஷோ ஆகணும். ஓகே ஓகே. இந்துமதி, நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? ஏதாவது இஷ்யூ இருக்கா? கார்த்திகா, நீங்க இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? ஓகே மேம், லோட் ஆயிட்டு இருக்கு மேம். ஓகே. மேம் சொல்லுங்க. மேம் நான் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் லேப்டாப் வீட்டில் இருக்கு. ஓ அப்படியா? சரி, ஓகே ஓகே. நாளைக்கு ஷேர் பண்ண இல்லட்டா இன்னைக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணதா மேம்? இல்ல இல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஓகே. எதுக்குன்னா, சரண்யாக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி இருக்கும்ல டாஸ்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு, அதுக்காண்டி தான் சொல்லுங்க. ஓகே ஓகே மேம். ஓகே. கார்த்திகா, நீங்க நோ இஷ்யூஸ்னா நீங்க ஷேர் பண்றீங்களா?
ஓகே. சோ நீங்க மெயில் அதெல்லாம் என்டர் பண்ணுங்க. ஓகே. சோ நீங்க வந்துட்டு நேம வந்துட்டு குடுக்கல அப்படிதானே? நேம் வந்து சப்மிட்ல குடுக்கல. இமெயிலும், பாஸ்வேர்டும் மட்டும் தான் வருது. அப்படிதானே? உங்களோட கோட் போறீங்களா? ஓகே. சரண்யா உங்களுக்கு டாஸ்க் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு தானே? வெயிட் மேம் வெயிட். ஹாபி செலக்ட் பண்றது நெக்ஸ்ட்டு நான் வந்து ஹாபீஸ்ன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஓகேவா? நீங்க ஹாபீஸ் செலக்ட் இப்ப இவங்க வந்து நார்மலா ஒரு இமெயில் இன்புட் ஃபீல்ட் வச்சிருந்தாங்களா? நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, அதோட டைப்ல வந்துட்டு செலக்ட் ஆப்ஷன் அந்த மாதிரி குடுக்க போறீங்க. இல்லன்னா ரேடியோ பட்டன் குடுக்குற மாதிரி. ஆ அது உங்களோட கிரியேட்டிவிட்டில நீங்க பண்ணுங்க. ஓகேவா? எந்த ஃபார்ம்னாலும் பண்ணலாம். இப்ப இவங்க பண்ணது பேசிக்கா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மாதிரி பண்ணியிருக்காங்களா? நேமு, இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கெட் பண்ணியிருக்காங்க. நீங்க அதுக்கு பதிலா ஒரு யூசரோட நேமு, அவங்களோட ஹாபீஸ், இல்ல அவங்களோட கண்ட்ரி, அவங்க என்ன கண்ட்ரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ற மாதிரி கூட நீங்க செட் பண்ணலாம். ஓகே. வெயிட் a மினிட் கார்த்திகா. உங்களோட கோட் மட்டும் கொஞ்சம் டிஸ்ப்ளே பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு புரிஞ்சுதா சரண்யா? புரிஞ்சுது மேம். ஓகே. நீங்க அது வந்து உங்களோட இஷ்டம். நீங்க ஆனா ஒரு செலக்ட் ஆப்ஷன் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த டிராப் டவுன் மெனு மாரி வரும். அதுல நம்ம செலக்ட் பண்ணுவோம்ல. இப்ப இந்த கார்ல வந்து நம்ம வால்வோ, ஃபார்டு அந்த மாரி வச்சிருந்தோம். வால்வோ அதுன்னு செலக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுல, அந்த மாதிரி உங்க ஃபார்ம்ல கொண்டு வந்துக்கோங்க. பட் அது உங்களோட அவுட்புட்ல அந்த அந்த அலர்ட் மெசேஜ்ல டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. சோ கார்த்திகா ஓகே குட் ஓகேவா? வெரி குட். அழகா பண்ணியிருக்கீங்க ஃபார்மு. ஓகே. சோ இதுல நீங்க வந்துட்டு இமெயில் ஐடி அண்ட் தென் பாஸ்வேர்ட மட்டும் தான் கான்ஸ்ட்ல வாங்கியிருக்கீங்க. ஏன் நேம் வாங்கல? மேம் நீங்க மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் தான் மேம் நாங்க சொன்னீங்க. ஓ! அப்படிதான் நான் சொல்லணும். சரி, சரி, சரி. ஓகே, ஓகே. ஓகே, ஓகே ஓகே. மேம். சோ ஓகே. சோ போங்க. மைக்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கிறீங்களா? சின்ன சின்ன லைட்டா கொஞ்சம் உங்ககிட்ட டவுட்ஸ் கேட்கறதுனால. ஓகே. சோ இதுல வந்துட்டு ஓகே. இதுல வந்து நேம் என்டர் பண்றதா இருந்தா எப்படி குடுப்பீங்க? நேமையும் எனக்கு வந்துட்டு சப்மிட் பட்டன்ல வரணும் அப்படின்னா, எப்படி குடுக்கலாம்? அதே மாதிரி அந்த கான்ஸ்டபிள கொடுத்து ம். மே நேம் வந்து செட் பண்ணணும். ஓகே. சோ கோட் போங்களேன். ஆக்சுவலி நான் உங்கள கோட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லணும்னு நெனச்சேன். ஆ உங்களுக்கு இஷ்யூஸ் இல்லன்னா எக்ஸ்பிளைன் கூட பண்ணலாம். ஓகேவா? எப்படி ஃப்ளோ ஒர்க் ஆகுது அப்படி சொல்றீங்களா? கொஞ்சம். கார்த்திகா மைக்க அன்மியூட் பண்ணி சொல்றீங்களா? ச- சரி ஓகே. இஷ்யூஸ் இல்ல. ஓகே குட். ஆக்சுவலி நீங்க வந்து இமெயில் ஐடி அண்ட் தென் பாஸ்வேர்டோட வேல்யூவ வாங்கியிருக்கீங்க. அப்படிதானே? சோ அந்த வேல்யூல நீங்க வந்து டாலர் சிம்பிள் குடுத்து அந்த வேல்யூவா இருந்து அலர்ட் மெசேஜ்ல அப்படியே டிஸ்ப்ளே பண்ணிருக்கீங்க. இந்த இடத்துல நான் வந்துட்டு ஆ அந்த இமெயில் அண்ட் தென் பாஸ்வேர்ட் அந்த கீழ போறீங்களா? உங்களோட ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட்ல கோட்ல. ஓகே. ஆ ஒரு சின்ன கொஸ்டின். ஆன் சேஞ்ச்ல நீங்க ஒரு ஈன்னு ஒரு வேல்யூ அத யூஸ் பண்ணிருக்கீங்கல்ல. அது என்னது?
ஆன் சேஞ்ச்ல parenthesis குள்ள e அப்படிங்கிற ஒரு வேல்யூ யூஸ் பண்ணிருக்கீங்கல்ல, மேம் கீவேர்டு மாதிரியா? அது வந்துட்டு ஈவென்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அது ஈவென்ட் ஆப்ஜெக்ட் தான் அந்த ஈங்கிற வேர்டு. ஓகே, ஸோ நீங்க அதை வச்சுதான் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா பாஸ்வேர்டை செட் பண்ணிருக்கீங்க. அந்த ஈவென்ட் ஆப்ஜெக்ட் நீங்க ஒரு ஈவென்ட் ஆன் சேஞ்சுங்கிறது ஒரு ஈவென்ட். ஸோ அந்த ஈவெண்ட்டுக்குள்ள நீங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க அப்படின்னா இந்த என்ன பண்றீங்க, என்ன ஃபங்க்ஷன் இங்க நடக்குதுன்னா பாஸ்வேர்டை போய் செட் பண்றீங்க வேல்யூவை. ஸோ அப்போ அதுக்குள்ள நீங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஈவென்ட் ஆப்ஜெக்ட் அது வந்து நீங்க யூஸ் பண்ணணும். அதை நீங்க ஈனும் கொடுத்துக்கலாம், இல்ல ஈவெண்ட்னு கொடுத்துக்கலாம், எப்படினாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதை தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. இதே இதுல நீங்க நேம் என்டர் பண்ணிட்டீங்கன்னா நேம்லயும் அதே மாதிரி ஆன் சேஞ்ச் இ செட் நேம் இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ அந்த மாதிரி கொடுத்துருப்பீங்க. மேல டிக்ளேர் பண்ணும்போது யூ ஸ்டேட்ல நேமையும் சேர்த்து டிக்ளேர் பண்ணுவீங்க. நேமு செட் நேமு யூ ஸ்டேட் எம்டியா கொடுப்பீங்க. ஓகே, ஸோ குட், வெரி குட். ஓகேவா? ஸோ கீப் இட் அப். இந்த மாதிரி நீங்க நிறைய நிறைய டாஸ்க் நான் அப்பப்போ கொடுக்கறத கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா யூ ஹாவ் அன் ஐடியா. ஸோ அந்த டாஸ்க் நீங்க பண்ணும்போது அது ரிலேட்டடா நான் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஓகேவா? நீங்க அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, நீங்க ஆன்சர் பண்ணலனாடி நோ இஷ்யூஸ், சேர்ந்து திருப்பி சொல்ல போறோம், அவ்வளவுதான். ஸோ அதனால அதுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. நம்மளோட கோட் நம்ம எழுதியிருக்கோம், அதுல என்ன ஹேப்பன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்துமதி நீங்க நாளைக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே, நீங்க ஸ்கிரீனை இது பண்ணிக்கோங்க, ஸ்டாப் பண்ணிக்கோங்க, ஸ்கேன் பண்ணி. ஓகே குட். ஓகே, சோ இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் ஆக்டிவா டாஸ்க் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க டாஸ்க் பண்ணதான் பேசிக்கா எப்படி நமக்கு ரன் பண்ணணும், கோட் ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியும். நீங்க எடுத்தோடனே ஃபர்ஸ்டே நீங்க சாட் ஜிபிடியோ இல்லைன்னா வேற ஏதாவது ஆன்லைன்ல போய் கோட்ஸ் செக் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க போட்டு பாருங்க. அதுல எந்தாவது இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அதை கிளியர் பண்றதுக்கு நீங்க சாட் ஜிபிடியோ ஏதோ யூஸ் பண்ணீங்கன்னா, அதுவும் யூஸ் பண்ணாம இருக்கிறது பெட்டர். யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே, பட் நீங்க வந்து அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அது எதனால அந்த இதை சேஞ்ச் பண்ணிருக்கு, கோட்ல நமக்கு என்ன எரர் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ்ல கிளாஸ் காம்போனன்ட்ஸ் பார்க்க போறோம். ஆக்சுவலி நமக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்ச டாபிக் தான். கிளாஸ் காம்போனன்ட்ஸும் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸும். ஹூப்ஸ் கான்செப்ட் வந்துட்டு லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டோம் தானே. யூஸ் ஸ்டேட் நம்ம இப்போ ஃபார்ம்ஸ்ல யூஸ் பண்ணால யூஸ் ஸ்டேட் எப்படி யூஸ் பண்றது, அப்புறம் வந்துட்டு யூஸ் எஃபெக்ட் எப்படி யூஸ் பண்றது, டைமர் கவுண்டர் அந்த மாதிரிலாம் வரும்போது யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ நமக்கு இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா கிளாஸ் காம்போனன்ட்ஸ். ஓகேவா? ஸோ கிளாஸ் காம்போனன்ட்ஸ் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ்னா என்ன அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும். கிளாஸ் காம்போனன்ட்ஸ் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ் நம்ம பார்த்திருப்போம். இந்த எக்ஸாம்பிள பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? சோ இதுதான் கிளாஸ் காம்போனன்ட்ஸ். ஓகே, கிளாஸ் காம்போனன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் இருக்கும், அந்த கிளாஸ்க்கு ஒரு நேம் இருக்கும், எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து நீங்க வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கும் போது பார்த்திருப்பீங்க அப்படிதானே. இதே கிளாஸ் காம்போனன்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஆனா அதுல எப்படி யூஸ் பண்ணிருப்போம் அப்படின்னா கிளாஸ் அப்புறம் அதோட கிளாஸ் நேம் மட்டும் வரும். இதுல எக்ஸ்ட்ராவா என்னன்னா எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு வரும், ரியாக்ட் டாட் காம்போனன்ட். இது வந்துட்டு எதுக்கு அப்படின்னா இது உங்களுக்கு மொத்த ஃபங்க்ஷனா கொடுக்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? இதுல வந்துட்டு கார் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் காம்போனன்ட்ஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு கிளாஸ் காம்போனன்ட்னா ஃபங்க்ஷன் காம்போனன்ட் என்னது அப்படின்னா இதான் ஃபங்க்ஷன் காம்போனன்ட். கிளாஸ் காம்போனன்ட்ல கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம், ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ல ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுல
சோ இதுல என்ன இருக்கும்னா இந்த எக்ஸ்டென்ஸ் ரியாக்ட் டாட் காம்போனன்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இது கண்டிப்பா நீங்க இன்க்ளூட் பண்ணணும். ரியாக்ட் வச்சு நீங்க வந்து கிளாஸ் காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்றீங்கன்னா எக்ஸ்டென்ஸ் ரியாக்ட் டாட் காம்போனன்ட் அப்படிங்கிற இந்த வேர்டு எக்ஸ்ட்ராவா இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி கிளாஸ் காம்போனன்ட்டோட நேம் வந்துட்டு இப்ப கார் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸ் காம்போனன்ட்டோட நேம். ஆனா அந்த கார் என்ன மாதிரி இருக்குன்னா கேப்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிறது வந்து கேப்ஸ்ல இருக்கு. ஃபங்க்ஷன்லயும் அதே ரூல்ஸ் தான். அந்த சிங்கிற வேர்ட் அந்த மீன் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ்ல தான் இருக்கும். ஸ்டார்டிங் வித் அப்பர் கேஸ் லெட்டர். அது வந்து ரூல்ஸ். ஓகேவா? எக்ஸ்ட்ராவா என்னென்ன இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா அங்க நம்ம கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இங்க ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ரெண்டுத்துக்குமே ஒரு நேம் கிளாஸ் நேம் கொடுப்போம். ஓகே, கிளாஸ் நேம் இங்க கொடுப்போம், அங்க ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுப்போம். அந்த நேம் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் அப்பர் கேஸ் லெட்டர். கிளாஸ் காம்போனன்ட்ல நீங்க எக்ஸ்ட்ராவா என்ன கொடுக்கணும்னா எக்ஸ்டென்ஸ் ரியாக்ட் டாட் காம்போனன்ட் அப்படிங்கிற இந்த கீவேர்டும் கண்டிப்பா கொடுக்கணும். நீங்க நார்மலா ஜாவா ஸ்கிரிப்ட்ல கிளாஸ் காம்போனன்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ரியாக்ட் டாட் காம்போனன்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டு அப்புறம் அந்த கிளாஸ்க்கு ஒரு நேம் இவ்வளவுதான் நம்ம அதுல கொடுத்துருப்போம். ஓகேவா? பட் இங்க நம்ம வந்துட்டு இப்படி கொடுக்கணும். சோ டைரக்டா நம்ம ரெண்டர் பண்ணிட்டோம். ரெண்டர் பண்ணி ஹாய் ஐ எம் அ கார். அப்ப அவுட்புட்ல நமக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும்? ஹாய் ஐ எம் அ கார் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட்ல ரிட்டர்ன் ஆகும். ஓகே, அதே மாதிரி இங்க நீங்க ரெண்டர் பண்ணணும். ஃபங்க்ஷன்ல நீங்க என்ன பண்ணல? ரெண்டர் பண்ணல. ஓகேவா? டைரக்டா அப்படி பிரிண்ட் பண்ணிட்டீங்க. இங்க வந்து நீங்க வந்து ரெண்டர் வந்து எங்க பண்ணுவீங்க ஃபங்க்ஷன அப்படின்னா நம்மளோட சாம்பிள் கோட் இருக்குல்ல, நம்ம என்ன பண்ணுவோம்? கீழ லாஸ்டா ரெண்டர் பண்ணுவோம். அப்படிதானே? ஃபங்க்ஷனை கீழ கடைசியா நம்ம ரெண்டர் பண்ணுவோம். இந்த கிளாஸ் காம்போனன்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா டைரக்டா ரெண்டருக்குள்ளதான் அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டே எழுதியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எழுதிட்டு கீழ ரெண்டர் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனோட நேம கால் பண்ணுவோம். நீங்க அப்படியும் பண்ணலாம், இல்லனாட்டி இந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் காம்போனன்ட்டாவும் பண்ணலாம், இல்லனா அந்த கிளாஸ் காம்போனன்ட்டாவும் பண்ணலாம். ஆனா வந்துட்டு நீங்க அந்த ஹூப்ஸ் கான்செப்ட் ஓகே. இந்த கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேக்குறேன். எனிஒன் ஆன்சர் தெரிஞ்சா ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, ஹூப்ஸ் கான்செப்ட கிளாஸ் காம்போனன்ட்ல யூஸ் பண்ண முடியுமா? ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ல யூஸ் பண்ண முடியுமா? பேசிக் ரூல்ஸே அதுதான். ஹூப்ஸ் கான்செப்ட கிளாஸ் காம்போனன்ட்ல யூஸ் பண்ண முடியுமா? ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ல யூஸ் பண்ண முடியுமா? மேம் ஓகே, 2 பேரும் சொல்லிருக்கீங்க. ஓகே, நீங்க என்ன சொன்னீங்க? ஃபங்க்ஷன் காம்போனன்ட். கார்த்திகா நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? அதே தான் சொல்ல வந்தீங்களா? மேம் கிளாஸ் சொன்னேன். கிளாஸ் காம்போனன்ட்ல தான் யூஸ் பண்ண முடியுங்கிறீங்களா? ஹூப்ஸ் கான்செப்ட வந்துட்டு ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ல தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? குட். 2 பேரும் குட். ஓகே, இப்படிதான் ஆக்டிவா ஆன்சர் பண்ணணும். ஓகே, வெரி குட். ஓகே, ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ல தான் ஹூப்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ண முடியும். கிளாஸ் காம்போனன்ட் ஏன்னா நீங்க இப்ப யூஸ் பண்ண யூஸ் ஸ்டேட் எல்லாமே வந்துட்டு ஹூப்ஸ் கான்செப்ட்ல தான் வரும். அது எல்லாத்தையுமே நீங்க எதுல பண்ணிருந்தீங்க? ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ல தானே பண்ணிருந்தீங்க. ஃபங்க்ஷன் ஒண்ணு எழுதிருந்தீங்க. ஒரு ஃபார்முக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருந்தீங்க. அந்த ஃபங்க்ஷனை தான் நீங்க என்ன பண்ணிருந்தீங்கன்னா கீழே ரெண்டர் பண்ணிருந்தீங்க. சோ ஹூப்ஸ் கான்செப்டை நம்மளால என்ன பண்ண முடியாது? கிளாஸ் காம்போனன்ட்ல பண்ண முடியாது. ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ல தான் பண்ண முடியும். ஓகே, சோ இந்த ரியாக்ட்ல வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷன்ல நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன்? நீங்க ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எழுதிருவீங்க. அத நீங்க எப்படி ரெண்டர் பண்ணுவீங்கன்னா, ரூட்டுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ரூட்ட வந்துட்டு கெட் பண்ணி இதெல்லாம் நம்ம பழைய கான்செப்ட். சோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டர் பண்ணும்போது டைரக்ட்டா அந்த ஃபங்க்ஷனை ரெண்டர் பண்ணுவோம். ஓகே, காருங்கிற அந்த ஃபங்க்ஷனை இங்க ரெண்டர் பண்ணிட்டோம்னா அவுட்புட்ல நமக்கு பிரிண்ட் ஆகும். சோ இப்படிதான் ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ட ரெண்டர் பண்ணுவோம். அப்புறம் அதுக்கு ஏதாவது ப்ராப்ஸ வந்து பாஸ் பண்ணணும்னா எப்படி பாஸ் பண்ணுவோம்? இந்த மாதிரி ப்ராப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி பாஸ் பண்ணுவோம். சோ ப்ராப்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது இப்ப ரெட் அப்படிங்கிற கலரை தான் நான் இங்க பாஸ் பண்ண போறேன். சோ அதை நீங்க டைரக்டா ரெட்னு பாஸ் பண்ண முடியுமா? முடியாது. அந்த ப்ராப்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பாஸ் பண்ற பாராமீட்டருக்கு நீங்க ஒரு நேம் கொடுக்கணும். இப்ப ரெட்ங்கிறது தான் நான் பாராமீட்டரா பாஸ் பண்ண போறேன். சோ அத நான் வந்து கலர் அப்படிங்கிற ஒரு நேம் பாராமீட்டர் நேம்குள்ள வச்சு நான் பாஸ் பண்றேன். சோ எனக்கு இங்க ப்ராப்ஸ்குள்ள ரெட் போய் இப்பவே பாஸ் ஆயிரும். நான் அதை பிரிண்ட் பண்ணும்போது டைரக்டா
பிரிண்ட் பண்ண முடியாது. எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த பாராமீட்டருக்கு ஒரு நேம் வச்சிருக்கோம்ல. சோ அந்த நேம் என்னது? கலர். சோ நான் கலர்ன்னு பிரிண்ட் பண்ணலாமா? இல்ல. நான் வந்து ப்ராப்ஸ்ல உள்ள கலர தான் நான் எடுக்கிறேன். சோ அதனால இங்க ப்ராப்ஸ்னா இங்க இங்க வந்து நமக்கு ஒரே ஒரு பாராமீட்டர பாஸ் பண்ணியிருக்காங்க. சோ அத வச்சு நம்ம என்ன பண்ணிற முடியாது? கலர் அப்படின்னு மொட்டையா போட்டுற முடியாது. ப்ராப்ஸ்க்குள்ள நீங்க ஏகப்பட்ட பாராமீட்டர் பாஸ் பண்ணலாம். சோ நம்ம என்ன இங்க பிரிண்ட் பண்ணும்போது எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா, ப்ராப்ஸ்ல உள்ள கலர எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் எழுதுனேன்னா, ப்ராப்ஸோட கலர் இங்க என்ன குடுத்திருக்கு? ரெட். சோ ரெட்ங்கிறது பிரிண்ட் ஆகும். சோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட்ட கொஞ்சம் ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? சோ காம்போனன்ட்ஸ்ல வந்துட்டு நீங்க ஒரு ஆர்குமெண்ட்டையோ ஒரு பாராமீட்டரையோ பாஸ் பண்ணும்போது டைரக்டா பாஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் நேம் வச்சுதான் நீங்க பாஸ் பண்ண முடியும். சோ வந்து ஒரு ஒரு பாராமீட்டருக்கு ஒரு நேம் இங்க கலர்னு வச்ச மாதிரி ஏதாவது ஒரு நேம் வச்சுதான் நீங்க பாஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்க பாஸ் பண்ண அந்த பாராமீட்டரை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்க ப்ராப்ஸ் டாட் அந்த பாராமீட்டருக்கு நீங்க என்ன நேம் வச்சிருக்கீங்களோ அந்த நேமை வச்சுதான் பிரிண்ட் பண்ணணும். சோ அந்த மாதிரி தான் இங்க பிரிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. அடுத்து இங்க என்ன குடுத்திருக்காங்க? நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டு மொத்தமா நம்ம பிரிண்ட் பண்ணி அவுட்புட்ல எப்படி பிரிண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. சோ இங்க நமக்கு என்ன அப்படின்னா 2 ஃபங்க்ஷன் இருக்கு. ஒண்ணு காருங்கிற ஃபங்க்ஷன், இன்னொன்னு கராஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். சோ நான் இங்க ரெண்டர் பண்றது ஒரு ஃபங்க்ஷனை தான் ரெண்டர் பண்ணிருக்கேன். எதை ரெண்டர் பண்ணிருக்கேன்? கராஜ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை தான் ரெண்டர் பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு 2 ஃபங்க்ஷனோட அவுட்புட்டுமே டிஸ்ப்ளே ஆகுது. எப்படி? கராஜ் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நான் இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் காருங்கிற ஃபங்க்ஷனை கீழே கால் பண்ணிருக்கேன். சோ நீங்க ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணணும். ஒரு ஓப்பனிங் டேக் போட்டுட்டு கார் போட்டு க்ளோசிங் டேக் போட்டு தான் நீங்க வந்து கால் பண்ணணும். சோ அந்த மாதிரி தான் இப்போ நான் ஃபங்க்ஷன் நேம இங்க கால் பண்ணிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் கராஜ் கால் ஆகி கராஜ்ல என்ன இருக்கு? ஒரு H1 டேக்ல ஹூ லிவ்ஸ் இன் மை கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்காங்க. சோ அது பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன கால் ஆகுது? இன்னொரு ஃபங்க்ஷன் காருங்கிற ஃபங்க்ஷனை நான் கராஜ்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள கால் பண்ணிருக்கேன். சோ அந்த ஃபங்க்ஷன் எனக்கு கால் ஆகி ஐ எம் அ கார் அப்படிங்கறது அவுட்புட்ல பிரிண்ட் ஆகுது. சோ இங்க நம்ம ஒரு 2 ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். ஒரு ஃபங்க்ஷனை தான் ரெண்டர் பண்ணிருக்கோம். இன்னொரு ஃபங்க்ஷன் அந்த ரெண்டர் பண்ண ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இன்னொரு ஃபங்க்ஷனை நம்ம இங்க கால் பண்ணிருக்கோம். கால் பண்ணி எனக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே தானே? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கோங்க. ஓகே. ஓகே. நம்ம இது வரைக்கும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை எப்படி டிக்ளேர் பண்றது? அந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி ப்ராப்பர்ட்டிய பாஸ் பண்றது? அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இன்னொரு ஒரு ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்றது? இது 3 எக்ஸாம்பிளையும் நம்ம பார்க்கலாம். சோ ஒரு ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படிதானே? இங்க இந்த டைமர் ஃபங்க்ஷனே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இதுக்குள்ள இருக்கிற இந்த இந்த இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நான் இத மட்டும் வச்சிருக்கேன். சோ இப்போ நான் இத ரன் பண்ணிக்கிறேன். சோ இந்த கிளாஸ் காம்போனன்ட்ஸோட நமக்கு டாபிக்ஸ் கவர் ஆயிரும். முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு டு டூ லிஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பார்க்கணும். ஓகேவா? சோ நான் அந்த ப்ராஜெக்ட டுமாரோ இல்லைன்னா டே ஆஃப்டர் டுமாரோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சிம்பிளா தான் இருக்கும் உங்களுக்கு. சோ அந்த ப்ராஜெக்ட நம்ம கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். சோ இங்க எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. சோ இப்போ நான் என்ன பாஸ் பண்ண போறேன்? இங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை பாஸ் பண்ண போறேன்.
ஸோ என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, சாரி ப்ராப்பர்ட்டி இல்ல, பாராமீட்டர் பாஸ் பண்ண போறேன். ஸோ பாராமீட்டர் வந்து நான் ஒரு கலரை பாஸ் பண்றேன். இல்ல வேற எதுனாலும் நீங்க வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நான் இங்க வந்து கலர்னே வச்சுக்கிட்டுமா? ஸோ கலர்னே வச்சுக்கிறேன். கலர் வந்துட்டு நான் ரெட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இங்க நான் அதுக்கு என்ன பண்றேன்? ஒரு ப்ராப்ஸ் தான் நான் அதை பாஸ் பண்றேன். ஸோ நான் இங்க பிரிண்ட் பண்ணும்போது அந்த ப்ராப்பர்ட்டிய எப்படி கால் பண்ணணும்னா, ப்ராப்ஸ்ல உள்ள கலர். ஓகே. எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. நான் என்ன கலர் பாஸ் பண்ணிருக்கனோ அது எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்ப நான் இங்க வந்துட்டு இது கலருக்கு பதிலா நான் பிராண்ட் அப்படின்னு கொடுத்திருந்தேன்னா, ப்ராப்பர்ட்டில கால் பண்ணும்போது எப்படி கால் பண்ணணும்? ப்ராப்ஸ் டாட் பிராண்ட் அந்த மாதிரி நீங்க என்ன பாராமீட்டர் நேம் கொடுத்திருக்கீங்களோ அந்த பாராமீட்டர் நேம் வச்சு கால் பண்ணணும். ஓகே. இப்ப நம்ம அடுத்து என்ன பார்த்தோம்? 2 ஃபங்க்ஷன் வச்சு பார்த்தோம். சோ நான் ஃபர்ஸ்ட் டைமர்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். அண்ட் தென் செகண்ட் இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். சோ அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன நேம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன். ஓகே. அந்த ஃபங்க்ஷன்ல நான் வேற ஒண்ணு ரிட்டர்ன் பண்ற மாதிரி ரிட்டர்ன் உள்ளதானே கொடுக்கணும். கொடுத்தேன். சோ இந்த ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஆனா நான் இங்க கால் பண்ணும்போது எதை தான் கால் பண்ணிருக்கேன்? டைமர் ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணிருக்கேன். சோ எனக்கு இங்க கவுண்டர் ஃபங்க்ஷனும் கால் ஆகணும் அப்படிங்கறதுக்காண்டி டைமர் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நான் கவுண்டர் ஃபங்க்ஷனையும் சேர்த்து கால் பண்ணிருக்கேன். இப்ப எனக்கு அவுட்புட்ல பார்த்தோம்னா ஓகே ஓகே சாரி. இங்க நம்ம வந்துட்டு எப்படி எழுதணும்னா பிராக்கெட் போட்டு இங்க அதுக்கு ஒரு பேரண்ட் எலமெண்ட்டை வச்சுட்டு ஏன்னா நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்? 2 எலமெண்ட் யூஸ் பண்ணிருக்கும் போது கண்டிப்பா அங்க பிராக்கெட் எல்லாம் போட்டு ஒரு பேரண்ட் எலமெண்ட்டுக்குள்ளதான் நம்ம ரெண்டுத்தையுமே வைக்கணும். சோ அந்த மாதிரி இங்க நமக்கு கரெக்டா இப்ப கால் ஆகிருக்கு. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன்? டைமர் ஃபங்க்ஷனை காமனா கால் பண்ணிருக்கேன். அதுல பாராமீட்டரையும் பாஸ் பண்ணிருக்கேன். ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி பாஸ் பண்ணிட்டு இன்னொரு ஒரு ஃபங்க்ஷனை கீழே எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷனையும் நான் வந்துட்டு டைமர் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே கால் பண்ணி பிரிண்ட் பண்ணிருக்கேன். சோ இது பேசிக்கா ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ஸ்ல உள்ள டாபிக்ஸ். சோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா காம்போனன்ட்ஸ் இன் ஃபைல்ஸ். ஒரு ஃபைல்ல இருந்து எப்படி ஒரு காம்போனண்ட்டை நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்றது, இதை இம்போர்ட் பண்றது அப்படின்னா, ஒரு ஃபைல் நான் இங்க car.jsன்னு ஒரு ஃபைலை வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ அந்த ஃபைலுக்குள்ள நான் ஒரு ஃபங்க்ஷனை வச்சிருக்கேன். ஃபங்க்ஷனை வச்சுட்டு நான் அந்த ஃபங்க்ஷனை என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட கரண்டா இருக்கக்கூடிய ஃபைல்ல வந்துட்டு நான் வந்து இம்போர்ட் பண்றேன். அன்னைக்கு லாஸ்டா டாஸ்க் பண்ணோம் தெரியுமா? லாஸ்டா டாஸ்க் பண்ணோம் தெரியுமா? அப்போ கூட கார்த்திகா நீங்க தான் நினைக்கிறேன் index.jsன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருந்தீங்க. கரெக்டா? இல்லன்னா form.jsன்னு சொல்லிட்டு கூட ஃபைல் கிரியேட் பண்ணி அதுல ரன் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகல. என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க அந்த form.jsஓ இல்ல index.jsல தான் ரன் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. ஓகேவா? index.jsல ரன் பண்ணீங்கன்னா டைரக்டா நீங்க எந்த ஃபைலையும் எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டாம், இம்போர்ட் பண்ண வேண்டாம். npm ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்கன்னா index.jsல உள்ளது அப்படியே ரன் ஆகிடும். நான் இன்கேஸ் எனக்கு வேற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த ஃபைலை ரன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா அப்படியே நான் ரன் பண்ணலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க srcக்குள்ள இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் ஃபங்க்ஷன் டாட் js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ஃபைல்ல நான் ரன் பண்றத எடுக்கிறத நான் ரன் பண்ணணும் அப்படின்னா இருக்கிறத ரன் பண்ணணும்னா நான் இங்க அந்த ஃபைல்ல நான் என்னென்ன கோட்லாம் டைப் பண்ணணுமோ அதெல்லாம் டைப் பண்ணிட்டு index.jsல அந்த ஃபைலை நான் இம்போர்ட் மட்டும் பண்ணிட்டேன் அப்படின்னா இம்போர்ட் பண்ணிட்டு ரன் பண்ணிட்டேன்னா எனக்கு ரன் ஆகிரும். இப்போ இந்த இதுல அதுதான் பண்ணிருக்காங்க. ஓகேவா?
சோ ஃபங்ஷனை அவங்க என்ன எழுதிருக்காங்கன்னா car.jsன்னு ஒரு தனியா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ள அந்த ஃபங்ஷனை எழுதிருக்காங்க. எழுதுனது மட்டும் இல்ல, கடைசியா அதை எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா என்ன பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகே, சோ நீங்க வேற ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு ரன் பண்றீங்கன்னா எந்த இஷ்யூவும் கிடையாது. கிரியேட் பண்ணிட்டு அதுல நீங்க கோட்ஸ் எல்லாம் டைப் பண்ணிட்டு என்ன ஃபங்ஷன் இருக்கோ அந்த ஃபங்ஷனை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும். சோ இங்க நம்ம என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். இதுல நம்ம என்ன எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம், 2 எக்ஸ்போர்ட் இருக்கு தெரியுமா, நேம்டு எக்ஸ்போர்ட், டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்னு ஒண்ணு இருக்கு. சோ நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கோம், டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா, சோ டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி இந்த ஃபங்ஷனை நான் அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கேன். நேம்டு எக்ஸ்போர்ட் எப்ப யூஸ் பண்ணுவோம், பர்டிகுலரா ஒரு நேமையோ ஒரு டேகையோ நான் எக்ஸ்போர்ட் பண்றேன் அப்படின்னா நான் வந்து நேம்டு எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். பட் நான் இங்க மொத்தமா ஃபங்ஷனே எக்ஸ்போர்ட் பண்றதுனால டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் இங்க நான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட், அதுக்கப்புறம் இந்த காரை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்போர்ட் பண்ண காரை நான் எங்க இம்போர்ட் பண்ணணும், என்னோட index.jsல இம்போர்ட் பண்ணணும். சோ நான் இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெண்டர் பண்ணும்போது அந்த ஃபங்ஷனை ரெண்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன நேம்ல நீங்க இம்போர்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த நேம இங்க ரெண்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆயிரும். சோ நான் இந்த சாம்பிள் கோட ரன் பண்ணட்டுமா. சோ நான் ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் இங்க வந்துட்டு நீங்க நார்மலா ஃபைல் கிரியேட் பண்ணுவீங்க தெரியுமா, அதே மாதிரி ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு இங்க நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். அவங்களே மாதிரி ஒரு கார்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். என்ன ஃபங்க்ஷனாலும் எழுதலாம், எந்த இஷ்யூவும் இல்லை. ஓகே, சோ நான் இதுல ஒரு சின்னதா ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிறேன். என்ன ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிறேன், சோ இந்த ஃபங்க்ஷனை நீங்க கிரியேட் பண்ணிட்டு கடைசியா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும். சோ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட். இந்த நேம்டு எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இல்லைன்னா இன்னைக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் போயிட்டு இந்த எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் நேம்டு எக்ஸ்போர்ட்டை பிபிடியை மட்டும் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. ஓகேவா, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நாளைக்கு செஷன்ல வந்து அதை கேட்டு கிளியர் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த எக்ஸ்போர்ட் ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேக் எண்ட் போறோம்னா அப்ப இந்த எக்ஸ்போர்ட் பண்றது இம்போர்ட் பண்றது வந்து நமக்கு கரெக்டா தெரிஞ்சுக்கும். ஓகே, சோ இந்த எக்ஸ்போர்ட் பண்ணதை நான் என்ன பண்ணணும், index.jsல போயிட்டு இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணாதான் எனக்கு கரெக்டா ஒர்க் ஆகும். நான் இங்க போயிட்டு இம்போர்ட் பண்றேன். இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். இது நமக்கு தேவையில்லை. ஓகே, நான் இங்க என்ன பண்றேன்னா இம்போர்ட் பண்றேன். நீங்க இங்க என்ன நேம்ல இம்போர்ட் பண்றீங்களோ அந்த நேம் வச்சுதான் கீழே ரெண்டர் பண்ணணும். ஓகே, சோ நான் இங்க வந்துட்டு இத வந்து car from slash நீங்க டாட் ஸ்லாஷ்னு அடிச்ச உடனே உங்களுக்கு அந்த சோர்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸும் டிஸ்பிளே ஆகும். இதுல எந்த ஃபைலை நீங்க இம்போர்ட் பண்ண போறீங்களோ அந்த ஃபைலோட நேமை இங்க கொடுத்துக்கோங்க. ஓகே, ஓகே, சோ இப்போ இத போயிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நான் என்னன்னு இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன், கார்னு இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன்னா சோ நான் காரை இங்க நான் கால் பண்றேன். சோ இப்போ எனக்கு அவுட்புட்ல எப்படி டிஸ்பிளே ஆகும் பார்க்கலாமா. சோ அந்த ஃபங்க்ஷன் எனக்கு கரெக்டா டிஸ்பிளே ஆகுது. ஓகே, சோ இதுதான் வந்துட்டு எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா, புரியுதா, எனி டவுட்?
இந்துமதி ஓகேவா? வேற டவுட் இருக்கா? அவங்களுக்கு எது நெட்வொர்க் நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ நம்ம இதுல சிம்பிளா இதுதான் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை நம்மளோட சேம் ஃபைல்லே எழுதுறதுக்கு பதிலா வேற ஒரு ஃபைல்ல எழுதிட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எக்ஸ்போர்ட் பண்ண அந்த நேம வச்சே நீங்க இம்போர்ட் பண்ணிருக்கோம். சோ நீங்க இதை எப்படினாலும் இம்போர்ட் பண்ணலாம். பட் வந்துட்டு இந்த ஃபைல் நேம் வச்சு இம்போர்ட் பண்ணணும். ஓகே. நீங்க இங்க என்ன நேம் வச்சு இம்போர்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த இம்போர்ட் பண்ண நேமையே இங்க வந்து நீங்க யூஸ் பண்றீங்க. யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணிருக்கோம். சோ இதுக்கு பேரு தான். இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா கிளாஸ் காம்போனன்ட் விசஸ் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் பார்த்திருக்கோம். ஆனா நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் தான் பார்த்தோம். கிளாஸ் காம்போனன்ட்டோட இதெல்லாம் நம்ம பெருசா பார்க்கல. இந்த எக்ஸாம்பிள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு லெட் மீ செக். ஓகேவா? இது கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா? ஆக்சுவலி இது வந்து ரியாக்ட்ல ஃபங்க்ஷன் கிளாஸ் காம்போனன்ட் பெரும்பாலும் அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? நம்ம வந்து அதிகமா யூஸ் பண்றது ஃபங்க்ஷன் காம்போனன்ட்டா தான் இருக்கும். சரி, ஓகே. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஷோ பார்க்கறதுக்காண்டி ஆக்சுவலி ரெண்டர் பண்ணாலுமே நம்ம ரூட்டுக்குள்ளதான் ரெண்டர் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, நான் இதை வந்து உங்களுக்கு டுமாரோ ப்ராக்டிஸ் பண்றோம். ஓகேவா? கிளாஸ் காம்போனன்ட்டை இங்க ரன் பண்ணாலும் ரொம்ப ரன் ஆகாது. ஓகே, நான் அதை பார்த்துட்டு சொல்றேன். ஓகே, ஃபங்க்ஷன் காம்போனன்ட் கிளியர் தானே? அது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? முதுபதி ஸோ ஃபங்க்ஷன் காம்போனன்ட் ஓகே அப்படிதானே? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹூக்ஸ் கான்செப்ட்ல இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் பாக்கி இருக்கு. அதான் வந்துட்டு கான்டெக்ஸ்ட். ரியாக்ட் கான்டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா நார்மலா நீங்க யூஸ் ஸ்டேட்ல வந்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஸ்டேட் வச்சிருப்பீங்க. யூஸ் ஸ்டேட் லைக் நேம் செட் நேம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் வச்சுட்டு அந்த ஸ்டேட்டை நீங்க ஈஸியா என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா ஹேண்டில் பண்ணிடுவீங்க. அதை வச்சு ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் மூலியமா செட் இப்ப நேம் செட் நேம் வச்சிருக்கேன்னா செட் நேமோட வேல்யூவை ஆன் சேஞ்ச் பண்ணும்போது அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகணும். அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சு எழுதிடலாம். ஸோ இதே மாதிரி நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸும் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்றது? அதை ஹேண்டில் பண்றதுக்கு தான் இந்த யூஸ் கான்டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த யூஸ் கான்டெக்ட்ல எப்படின்னா நீங்க யூஸ் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற இன்னொரு ஒரு இத வந்து நீங்க இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி கிரியேட் கான்டெக்ஸ்ட், யூஸ் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற ரெண்டு இதையும் நீங்க இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இம்போர்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூசர்ல உள்ள ஒரு வேல்யூவை நான் இங்க பிரிண்ட் பண்ண போறேன். அது அந்த எக்ஸாம்பிளை விட இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. ஸோ நான் இந்த எக்ஸாம்பிள் மட்டும் வேணா இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம செஷனை வேணா எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த மாதிரிதான் எனக்கு அவுட்புட் வரப்போகுது. புரியுதா? ஸோ இந்த அவுட்புட் வர்றதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா யூசர் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த யூஸ் கான்டெக்டை யூஸ் பண்ணிருக்கேன்.
அதுக்கு நான் இம்போர்ட் பண்ணும்போது வழக்கமா யூஸ் ஸ்டேட் மட்டும்தான் நான் ரியாக்ட்ல இருந்து இம்போர்ட் பண்ணுவேன் ஹூக் கான்செப்ட்ல. இப்போ புதுசா நான் என்ன பண்றேன்னா யூஸ் கான்டெக்ஸ்ட், கிரியேட் கான்டெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ரியாக்ட்ல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன், பேக்கேஜா இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து யூஸ் ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணுவீங்க, கான்ஸ்ட் நேம் செட் நேம் இஸ் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ ஏதாவது இனிஷியலைஸ் பண்ணணும்னா இனிஷியலைஸ் பண்ணுவீங்க, இல்லைன்னா எம்டியா என்ன பண்ணுவோம்னா அந்த பேரண்டிசிஸ்குள்ள ஒரு சிங்கிள் கோட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு எல்லாம் இருந்துரும். பட் இங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரியேட் கான்டெக்ஸ்ட், அங்க யூஸ் ஸ்டேட் அப்படின்னு யூஸ் பண்றதுக்கு பதிலா இங்க கிரியேட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பேரண்டிசிஸ் போட்டு ஓபன் பண்ணிட்டு அதுக்கு நேம் வந்துட்டு யூசர் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் காம்போனன்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். காம்போனன்ட் 2, காம்போனன்ட் 3, காம்போனன்ட் 4, காம்போனன்ட் 5 அப்படின்னு சொல்லிட்டு 5 ஃபங்க்ஷன்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ காம்போனன்ட் 1 எடுத்துக்கிறோம். இதுல 2 யூஸ் ஸ்டேட்ட கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா யூசர் செட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் தான் இங்க வந்துட்டு நமக்கு என்னது ஒரு வேரியபிள் நேம் மாதிரி. அதுல டெம்பரவரியா அந்த யூசரோட நேம ஸ்டோர் பண்றதுக்கு செட் யூசர். இங்க யூஸ் ஸ்டேட்ல ஜெசி ஹால்னு கொடுத்தாச்சு. இப்போ இங்கதான் நம்ம கான்டெக்ஸ்ட யூஸ் பண்றோம். சோ கான்டெக்ஸ்ட எப்ப யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த கான்டெக்ஸ்ட ஏன் யூஸ் பண்றேன் தெரியுமா, நான் ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் சும்மா பிரிண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜஸ்ட் இந்த யூஸ் ஸ்டேட்ல நான் வந்துட்டு வாங்கிட்டு நான் வந்து அந்த யூசரை வந்து டைரக்டா H1ல நான் பிரிண்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஓகே. பட் நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா H1ல அந்த யூசரை பிரிண்ட் பண்ணிட்டு காம்போனன்ட் 2வை நான் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல கால் பண்றேன். அப்ப அது என்ன ஆகும், இந்த காம்போனன்ட் 2ங்கிற இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். காம்போனன்ட் 2 ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன பண்றேன், காம்போனன்ட் 3 வெயிட் பண்ணு. எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, காம்போனன்ட் 3 வந்து கால் பண்றேன். ஓகேவா, சோ காம்போனன்ட் 3 போனோம்னா காம்போனன்ட் 3 கால். இந்த மாதிரி காம்போனன்ட் 3க்குள்ள என்ன இருக்கு, காம்போனன்ட் 4, காம்போனன்ட் 4க்குள்ள காம்போனன்ட் 5. அப்ப நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி நெஸ்டடா இருக்கு. ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன், இப்படி நெஸ்டடா நீங்க போயிட்டே இருக்கும்போது அந்த நெஸ்டட் ஃபங்க்ஷனை ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்றாங்க. நெஸ்டடா இருக்கும்போது எதுவும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, எதோட ஃப்ளோவும் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி நீங்க ஃபர்ஸ்ட் மெயினா ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருப்பீங்கல்ல. இப்ப காம்போனன்ட் 1ங்கிறது தான் எனக்கு மெயின் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2வது ஃபங்க்ஷன், 3வது ஃபங்க்ஷன், 4வது ஃபங்க்ஷன் போய்கிட்டே இருக்கு, நெஸ்டடா உள்ள போயிட்டே இருக்கு. சோ அந்த மெயின் ஃபங்க்ஷன்லயும் முடியக்கூடிய ஃபங்க்ஷன்லயும் நான் வந்து கான்டெக்ஸ்ட யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சோ நான் இங்க என்ன பண்ணிக்கலாம், யூசர் கான்டெக்ஸ்ட் டாட் ப்ரொவைடர், இது வந்து சின்டாக்ஸ். ஓகேவா, சோ யூசர் கான்டெக்ஸ்ட் டாட் ப்ரொவைடர்ல நான் என்ன பண்ண போறேன்னா யூசரை ப்ரொவைட் பண்ண போறேன். யூசரை அதோட வேல்யூ என்ன கொடுத்துக்கலாம், யூசர் அப்படிங்கறத கொடுத்துக்கலாம். சோ யூசரோட வேல்யூ எனக்கு என்னது, இப்போ இங்க யூசரோட வேல்யூ வந்து ஜெஸ் ஹால், இதான் அதோட வேல்யூ. சோ ஹலோ ஜெஸ் ஹால் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஓகே, இது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகுது. அடுத்து என்னது, காம்போனன்ட் 2. சோ மெயினான ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கிற அப்படின்னா யூசர் கான்டெக்ஸ்ட் டாட் ப்ரொவைடர் இந்த கீவேர்டை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிட்டு இதுல நான் பாஸ் பண்ற வேல்யூ என்னது அப்படின்னா யூசரோட வேல்யூவை நான் இங்க பாஸ் பண்றேன். சோ இதுல பாஸ் பண்ற யூசரோட வேல்யூவை நெஸ்டட் ஆகி கடைசி இதுல கூட அது பிரிண்ட் பண்ணும். ஓகேவா, காம்போனன்ட் 5ல கூட அது பிரிண்ட் பண்ணும். ஓகே, காம்போனன்ட் 1க்குள்ளதான் நான் யூசரோட வேல்யூவை கொடுத்திருக்கேன். ஓகே, காம்போனன்ட் 1ங்கிற ஃபங்க்ஷனுக்கு இன்சைட்ல தான் நான் யூசரோட வேல்யூவை கொடுத்திருக்கேன். ஆனா நான் இங்க காம்போனன்ட் 5ல கூட நான் என்ன பண்ண முடியுது, என்னால அந்த யூசரோட வேல்யூவை பிரிண்ட் பண்ண முடியுது. இங்க பிரிண்ட் ஆகுது. எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னா, ஏன்னா நான் இந்த யூசர் கான்டெக்ஸ்ட் ப்ரொவைடருக்குள்ள அந்த யூசரோட வேல்யூவை நான் கெட் பண்ணி வச்சுட்டேன். சோ நான் அதை கெட் பண்ணி வச்சதுனால
எந்த இடத்துலலாம் நான் யூஸ் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்றேனோ அந்த இடத்துலலாம் எனக்கு அந்த யூசரோட வேல்யூ போயிட்டு ஸ்டோர் ஆயிரும். ஓகே. சோ நான் இங்க வந்து யூசர் கான்டெக்ஸ்ட் ப்ரொவைடருக்குள்ள அந்த வேல்யூவை கெட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் H1ல அதை பிரிண்ட் பண்ணிட்டு காம்போனன்ட் 2வை கால் பண்றேன். சோ எனக்கு காம்போனன்ட் 2 எக்ஸிக்யூட் ஆகி காம்போனன்ட் 2 அப்படிங்கிற டைட்டில் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகுது. அடுத்து காம்போனன்ட் 3ய கால் பண்றேன். சோ அடுத்து காம்போனன்ட் 3 ஃபங்க்ஷன் கால் ஆகி காம்போனன்ட் 3 அப்படிங்கிற அந்த H1 மட்டும் எக்ஸிக்யூட் ஆகுது. அடுத்து காம்போனன்ட் 4 அதே ஃபங்க்ஷன் உள்ள காம்போனன்ட் 4 கால் பண்ணோம்னா காம்போனன்ட் 4 போயிட்டு காம்போனன்ட் 4 அப்படிங்கிற இந்த வேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு காம்போனன்ட் 5 போய் கால் பண்றோம். காம்போனன்ட் 5 அகெயின் யூஸ் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன் இங்க யூஸ் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிருக்காங்க? யூஸ் கான்டெக்ட் யூஸ் பண்ணி அவங்க எதை கெட் பண்ணிருக்காங்க அப்படின்னா யூசர் கான்டெக்ஸ்ட கெட் பண்ணிருக்காங்க. யூசர் கான்டெக்ஸ்ட கெட் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? யூசர் கான்டெக்ஸ்ட் டாட் ப்ரொவைடர்ல உள்ள அந்த வேல்யூ யூசர் அப்படிங்கிற அந்த வேல்யூ யூசரோட வேல்யூ என்னது ஜெஸ்ஹால் அந்த நேம் என்னால கெட் பண்ண முடியும். சோ நான் அதை கெட் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன்னா யூசருக்குள்ள ஸ்டோர் பண்ணிருக்கேன். சோ இங்க நான் அந்த கான்டெக்ஸ்ட கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்? யூசர் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்டெக்ஸ்ட கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த யூசர் கான்டெக்ஸ்ட கிரியேட் பண்ணிட்டு அந்த யூசர் கான்டெக்ஸ்ட்குள்ள நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்? ஜெஸ்ஹால் அப்படிங்கிற வேல்யூவை உள்ள ஸ்டோர் பண்ணிருக்கேன். இப்ப நான் கிரியேட் பண்ண கான்டெக்ஸ்ட்ல இப்ப ஜெஸ்ஹாலுங்கிற வேல்யூ உள்ள வந்து ஸ்டோர் ஆகிட்டு இப்ப நான் அதை யூஸ் பண்ணணும். அந்த கிரியேட் பண்ண கான்டெக்ஸ்ட்ல ஜெஸ்ஹால் இருக்கு. அதை நான் யூஸ் பண்ணணும். சோ நான் அதை இங்க யூஸ் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற இங்க கிரியேட் கான்டெக்ட்னா கிரியேட் பண்றது. யூஸ் கான்டெக்ஸ்ட் மீன்ஸ் நீங்க கிரியேட் பண்ண கான்டெக்ஸ்ட்ல ஏதாவது வேல்யூ ஸ்டோர் பண்ணீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்? கிரியேட் பண்ணிருக்க கான்டெக்ஸ்ட் வந்து யூசர் கான்டெக்ஸ்ட். யூசர் கான்டெக்ஸ்ட்ல தான் நான் வேல்யூ வந்து யூசர்னு வச்சிருக்கேன். சோ யூசர் கான்டெக்ஸ்ட நான் இங்க யூஸ் பண்றேன். யூஸ் பண்ற மீன்ஸ் அதுல என்னென்ன வேல்யூஸ்லாம் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேனோ அந்த வேல்யூவை இங்க நான் யூசருக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் காம்போனன்ட் 5ல திருப்பி அந்த ஜெஸ்டால வந்துட்டு பிரிண்ட் பண்றேன். புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல அகைன் ரிப்பீட் பண்ணணுமா? ஓகேவா? சரி, ஓகே. ஒன்ஸ் அகைன் நம்ம எப்படி இந்த எக்ஸாம்ல டுமாரோ பார்ப்போம். ஓகேவா? அப்ப ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். Any doubts? ஓகே. சோ நம்ம டுமாரோ எப்படி கண்டினியூ பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம டு டூ லிஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? டு டூ லிஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் எல்லாரும் அட்டென்ட் பண்ண பாருங்க. ஒரு ரியாக்ட்ல ஃபுல்லா ஒரு ப்ராஜெக்ட் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா பேசிக்கான நிறைய கான்செப்டை ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். சோ அதனால அந்த ப்ராஜெக்ட முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அட்டென்ட் பண்ண பாருங்க. அதுல நீங்க வந்துட்டு புதுசா நம்ம அதே மாதிரி ரியாக்ட் ஆப்பை எப்படி ஓபன் பண்ணி கிரியேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட கிரியேட் பண்றது அப்படிங்கிற கம்ப்ளீட் கைடு வந்து நான் சொல்லுவேன். சோ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம வந்து ரியாக்ட் ஆப்பை எப்படி கிரியேட் பண்றது எல்லாத்தையும் வந்து பார்த்திருப்போம். ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி இருக்கும். சோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த செஷனை கரெக்டா அட்டென்ட் பண்ணிடுங்க. ஓகே. சோ தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ்னா கேட்கலாம். செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.